ஆதி காலம் எப்படி போடணும்? 1 2 3 4 5 6 7 8. So ஆதி காலம்ல எத்தனை கவுண்ட் டோட்டலா? 8 counts. No need to answer. 8 counts. So which is 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 counts பேரு அக்ஷரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So ஒரு full தாளத்துக்கு பேரு ஆவர்த்தனம். So for example இப்ப ஜட்ஜ் வந்து ரெண்டு ஆவர்த்தனம் போடுங்க அப்படினா you have to repeat the தாளம் விட்டு 2 அவ்வளவுதான். ஓகே? and ஒரு ஆதி தாளம்ல ஒரு லகு ரெண்டு விருத்தம் இருக்கு. லகு அப்படினா டாப் பண்ணி கவுண்ட் பண்றதுக்கு பேரு லகு. டாப் பண்ணி டர்ன் பண்றதுக்கு பேரு விருத்தம். So it has 1 2 3 4 1 லகு டாப் பண்ணி டர்ன் பண்றதுக்கு விருத்தம் அப்புறம் ரெண்டு விருத்தம் இருக்கு. ஓகேவா? So திருப்பி அந்த டர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி தாளம் அக்ஷரம் ஆவர்த்தனம் and then லகு விருத்தம். ஓகே? So இப்போ தட்டடவு வந்து எப்படி பண்ணுவோம்? ஒரு ஸ்டெப்புக்கும் டிஃபர் ஆகும். தட்டடவு எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேயா தேதானே. So தேயா தே தேயா தாம் தேயா தே தேயா தாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஒரு தட்டுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவோம். செகண்ட் ஸ்பீடுக்கு ஒரு தட்டுக்கு ரெண்டு வேர்ட் சொல்லுவோம். தேர்ட் ஸ்பீடுக்கு ஒரு தட்டுக்கு 4 வேர்ட் சொல்லுவோம். எப்பயுமே ஸ்பீடுன்னு சொல்லும்போது வாயில தான் நம்ம ஸ்பீடா சொல்லுவோம் தவிர தாளம் ஸ்பீடா போக கூடாது. டெம்போ வந்து சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இப்படி ஆரம்பிக்கிறோம்னா தேர்ட் ஸ்பீட் இப்படி தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இப்படி ஆரம்பிச்சு தேர்ட் ஸ்பீட் இப்படி போடக்கூடாது. ஸோ தேயும் தத் தேயும் தத் தேயும் தாஹா ஒரு டெம்போ காட்ட சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீடும் நான் இதே டெம்போல தான் சொன்னேன், தேர்ட் ஸ்பீடும் இதே டெம்போல தான் சொன்னேன். தட் இஸ் an example. ஸோ அப்போ தட்டடவுல செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் சேம் தான். தேயா தே தேயா தாம். மனசுக்குள்ளே சொல்லுங்க. தேயா தே தேயா தாம். செகண்ட் ஸ்பீட் தேயா தே தேயா தாம் தேயா தே தேயா தாம் தேயா தே தேயா தாம் தேயா தே தேயா தாம் தே 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 தாம் தே 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 தாம் தேய 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 தாம் தாம். தேய் தேயும் சொல்லலாம், தேயா தேயாவும் சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. யா இஸ் ஜஸ்ட் a filler அவ்வளவுதான். and then third step வந்து என்ன பண்ணுவோம்? ஆட் ஈவன். அதாவது 3ன்றது ஆட் பட் ஆவர்த்தனம் ஒரு 8 அக்ஷரம் இருக்கிறதுனால மேட்ச் பண்றதுக்கோசம் தான் அந்த பாஸ் ஆட் பண்றோம். அதனால தான் நம்ம டெக்னிக்கலி தேர்ட் ஸ்டெப்ல பாஸ் ஆட் பண்ணுவோம். சோ தேயா தேயா தாம் பாஸ் which means you should not do anything either தட்டுறதுலயும் சரி ஆடுலயும் சரி. தட்டுறதுல ஒரு கவுண்டா எடுப்போம், ஆடுல எதுவுமே பண்ண மாட்டோம். சோ தேயா தேயா தாம் தேயா தேயா தாம். செகண்ட் ஸ்பீட் தேயா தேயா தாம் தேயா தேயா தாம் தேயா தேயா தாம் தேயா தேயா தாம். தேர்ட் ஸ்பீட் தே தே தாம் 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 தே தே. ஓகேவா? and then fourth step is very similar to 1 and 2. சேம் தான். தேயா 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 தாம் தேயா தேயா. அத நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபிஃப்த் அகைன் என்ன? ஆட் அண்ட் ஈவன்ன்றதுனால ஃபிஃப்த் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் அதனால தான் நம்ம தேய் 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 தாம் சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? தேயா தேயா தேய் தேய் தாம். இது நம்ம ஸ்பீட் அப் பண்ணுவோம். ஏன்னா 5ன்றது 4 விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஸ்பீட் அப் பண்ணுவோம். தேயா தேயா தேய் தேய் தாம் தேயா தேயா தேய் தேய் தாம். செகண்ட் ஸ்பீட் தேயா தேயா தேய் தேய் தாம் தேயா தேயா தேய் தேய் தாம் தேயா தேயா தேய் தேய் தாம் தேயா தேயா தேய் தேய் தாம். தேர்ட் ஸ்பீட் தேய் 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 தாம் தேயா தேயா 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 தேய் தாம் தேயா தேயா. and then sixth is very similar to third but நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஆவர்த்தனமா சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு செட் ரைட்டுக்கு ஒரு செட் லெஃப்ட்க்கு நம்ம கணக்கு வச்சுக்கோம். தேயா தேயா தாம் தேயா தேயா தாம். இத ரைட் முடிஞ்சிட்டு இப்போ இன்னொரு வாட்டி தேயா தேயா தாம் தேயா தேயா தாம். செகண்ட் ஸ்பீட் தேயா தேயா தாம் தேயா தேயா தாம் தேயா தேயா தாம் தேயா தேயா தாம். தேர்ட் ஸ்பீட் தேய் தேய் தாம் 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 தேய் தேய் தாம். தேய்னு சொல்லிக்கலாம், தேயான்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? and then seventh எப்படி பண்ணுவோம்? seventh again odd evenன்றதுனால நம்ம லாஸ்ட் 8th கவுண்ட பாஸா விட்டுருவோம். and இதுலயும் ரெண்டு ஆவர்த்தனம் சொல்லுவோம். அதாவது தேயா தேயா தாம் டக்கு தேயா தேயா தாம் இல்லையா? தேயா தேயா